குக்கு வித் கோமாளியில் அபிராமி செஞ்ச ரெசிபி அப்படின்னு ஒருத்தி வந்து என்கிட்ட சொன்னா, இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மாம்பழம் இருக்கலாம்னு சொல்லி கிளம்பும் போதே நினைச்சேன் ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு. இது பேர் கூட பைட்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொன்னா, சரி வாலாம் அப்படின்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் மில்க் மேட் அதை ஒரு ஸ்மூதி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இது சுண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாம்பழ ஸ்மூத்தி அதில் சேர்க்கணும். நாங்கள் அவசர கோளாறுங்க அவசரப்பட்டு சேர்த்துட்டோம். பார்த்தா பால் திரிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்னடா பண்றது, அந்த பக்கம் வேற மாமியார் பாக்குறாங்களே. அப்பதான் சொன்னாங்க பால் நல்லா சுண்டி ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த மாம்பழ ஸ்மூதியை சேர்க்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பிளான் பி, இதுக்கப்புறம் பாலை காய்ச்சி ஊத்துறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டைரக்டா பச்சை பாலை ஊத்திடலான்னு இன்னொரு மாம்பழத்தை கட் பண்ணி அதுல கண்டென்ஸ்டு மில்க் அப்புறம் பாலெல்லாம் ஊற்றி அடிச்சு ஒரு திக்கான ஸ்மூதி மாதிரி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் பூரி சுட்டு எடுக்கணும். அங்கேயும் பூரி தீஞ்சு போயிடுச்சு. என்னடா திரும்புகிற இடம் எல்லாம் கண்ணிவெடியாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பூரியை உடைச்சிட்டு நாங்கள் வந்து தீச்சு போன பாலை வந்து பால்கோவாவாக மாற்றிட்டோம். அதையும் உள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்மூத்தியும் உள்ளே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக மாம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நட்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே பைட்ஸ் ஆஃப் ஹெவன் தான். கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணலாம். நீங்கள் மறக்காமல் வீடியோவில்